நேத்து நான் ஒரு அம்மா பத்தி சொன்னேன், பிரஸ்ட் கேன்சரால டயக்னோஸ் ஆயிருக்கு, சர்ஜரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இப்ப சர்ஜரி போஸ்ட் பண்ணி சர்ஜரியும் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து கீமோதெரப்பி தரணும்னு சொல்லிட்டாங்க. கீமோதெரப்பின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. முடி கொட்டுறது, வாமிட் வர்றது, டயர்ட் ஆகுறது, அவங்களுக்கும் அது எல்லாமே இருந்துச்சு. ஆனா ரொம்ப சோர்வா இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடவுள் கிட்ட ஜெபம் பண்ணாங்க. தேவனே, நீங்க தான் என்ன செய்யணும், எனக்கு ஸ்ட்ரென்த்தை தரணும், முழுமையான சமாதானம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைச்ச வசனம் என்னன்னா, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான், நான் அவர்கள் ஜீவனை பெறவும் அதையும் பரிபூரணமாக பெறவும் வந்தேன். இந்த வசனத்தை என்ன செய்தாங்கன்னா, அவங்க பல நேரங்களில் திருப்பி என்ன செய்தாங்க, படிச்சுட்டு ஜெபமாக அதை எடுத்துக்கொண்டாங்க. கீமோதெரப்பி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதும் டாக்டர் சொன்னாங்க, நீங்க வந்து இப்ப நெக்ஸ்ட் வந்து ரேடியோ தெரப்பிக்கு போகணும், அதாவது கதிர்வீச்சு சிகிச்சைக்கு போகணும்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு இது கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஏன்னா அது நீண்ட நாள் பக்க விளைவுகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. அதனால எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்களும் சில பேர்கிட்ட பேசி கடைசியில என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லி அந்த ரேடியோ தெரப்பி என்ன செய்தது, அவங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. ஒரு நாள் அவங்க பொண்ணு கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த பொண்ணு சொல்றா, அம்மா உங்களுக்கு ஒரு வசனம் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு எபேசியர் 6:13 எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு நிலைத்திருக்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, கண்டிப்பா நான் வந்து என்ன செய்வேன், தேவனுடைய சத்தியத்துல உறுதியாக நின்று விசுவாச கேடகத்தையும் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு எதுவாக வந்தாலும் உறுதியா என்ன செய்வேன், நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சொல்றாங்க. அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னும் அதிகமாக வாசிச்ச ஒரு வசனம் என்னன்னா, சங்கீதம் 21, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அவங்களுக்கு நடந்த டயக்னோசிஸ்ல இருந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்து எல்லாவற்றிலும் அவங்க என்ன செய்தாங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவரே என்னுடைய நல்ல மெய்ப்பெண் என்று சொல்லி நினைச்சு அவர் மேலே என்ன செய்தாங்க, சார்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. நம்ம இந்த கதையில இருந்து என்ன நினைவுல வைத்துக் கொள்ளணும்னா, வாழ்க்கையில கடினமான காலங்களிலும் தேவனுடைய சந்நிதி எப்போதும் நம்முடன் இருக்குது. நாம அதை உணராத போதும் கூட நாம் அவரை நம்பும் போது அவருடைய சமாதானம் நம்மை தாங்குகிறது. அவரது அன்பில் நம்மை நிலைநிறுத்தி நம்பிக்கையும் விசுவாசத்தையும் என்ன செய்கிறது, அதிகரிக்கிறது. இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் உறங்க செல்லுங்க. May God bless you all. Good night.